இப்போ நீங்க நான் என்ன கேட்கிறேன் திரும்பி திரும்பினா, நாம் வெற்றி பெற செய்ய விரும்பும் கட்சி அப்படின்னு நீங்க எதை சொல்றீங்க? ஒரு இறை பணியாளரா என்ன சொல்லலாம்? வாக்கிற்கு பணம் கொடுப்பவர்களை நீங்கள் நிராகரிங்க. நான் இப்படி ஒரு துப்பாக்கி சூட்டை நீங்க கண்டிச்சீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஆணையம் அமைப்போம், அந்த விசாரிப்போம், நாங்கள் அவர்கள் மீது தண்டனை கொடுப்போம். நீங்க என்ன செஞ்சீங்க? பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்க நிவாரணம் கொடுப்பதை விட இந்த எவன் துப்பாக்கி எடுத்து ஸ்னிப்பரை வச்சு ஷூட் பண்ணானோ அவனுக்கு பதவி உயர்வில் நீங்க கொடுத்துருக்கீங்க. வேற என்ன நீங்க செய்யாம மத அரசியலுக்குள்ள திமுக போகாம இருக்கிறதா? இப்ப திமுகவையும் பாஜகவையும் சேர்த்து சொல்கிறதா அந்த அறிக்கை? அப்படித்தான் எனக்கு தெரியும் அறிக்கை அப்படித்தான். அதாவது இங்க ஒரு பக்கம் சீமான பார்த்தா பயம், முன்ன போனா முட்டுது, பின்னாடி போனா உதயுதுன்ற. இல்லை, இப்போ இந்த பணம் வாங்கியிருக்கிறது மொத்தம் 600 கோடி. அதில் 500 கோடிக்கு மேலே லாட்ரி சீட் மார்ட்டின் மட்டுமே கொடுத்துருக்குது அவர் இன்னொரு அப்படின்னு பேசப்படுவீங்க. நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? அப்போ நீங்கள் நீதிமன்றத்துக்கு எச் ராஜா சொன்னது சரியாக தான் போகும் போல தெரியுது உங்களுடைய நடவடிக்கைகள். அவர்கிட்ட கேட்குறாங்க மக்கள் நிறுத்தி இந்த கேள்வி, நீ டிவியை உடச்சு டார்ச் லைட்டை உடச்சு இந்த வசனம் பேசினப்பா, அப்புறம் அதுக்கு முன்னாடி கலைஞரை எதனா திட்ட வேண்டும் என்றால் எனக்கு ஒன்று ஸ்டாலின் என்று சொன்னாலே போதும், இதை விட கேவலப்படுத்துறதுக்கு வேற ஒன்றும் இல்லைன்றதெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு எப்படியா நீ இந்த மாதிரி பண்றன்னு ஒருத்தர் கூட கேட்கும், மக்கள் நிறுத்தி கேட்கும் போது தான் இல்லை கேட்பான். அண்ணன் திருமாவை பார்த்து ஒருத்தன் கேட்டானா இல்லையா, நீங்க எப்ப பார்த்தாலும் என்னென்னமோ சமூக நீதி அது இதுன்னு பேசிட்டு உட்காந்துருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு அது கட்சி எது கலைச்சிட்டு நீங்க நேரா போயிடும் தானே. எப்ப பார்த்தாலும் சரி விசிகா விழுப்புரம் சிதம்பரம் கட்சி இல்லை. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இதுதான் உண்மை. சின்னத்தையும் பணத்தையும் பறிச்சு கொடுத்தது வீரரெட்டிக்கு கொடுக்கறது யாருன்னா பிஜேபி. திமுக இப்போ என்ன செய்யுதுன்னா 40 தொகுதிகளுக்கும் ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம். ரெவரண்ட் ஃபாதர் கெதியோன் செல்லமுத்து அவர்களை மீண்டும் நம்ம சந்திக்கிறோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஐயா. கடந்த முறை ஒரு பெரிய போடு போட்டு போனீங்க. இப்போ என்ன சொல்லி அந்த நேர்காணலை தொடங்கலாம்? ஒன்றும் முடியலையா? அது எப்படின்னா, அந்த எய்ட்ஸ் அப்படின்னு ஒரு கிருமி, அது ஏன் ஒரு நீண்ட நாட்களாக அதை ஒழிக்கிறதுக்கு ரொம்ப காலம் எடுத்துக்கிட்டாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, உருமாறிக்கிட்டே இருக்கும். உருமாறிக்கிட்டு ஒரு மருந்தை அந்த கிருமியோட புறத்தோலை ஓட்ட போட்டு அதை நாங்கள் அழிக்க ஆரம்பிக்கும் போதே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அப்போ அதை நம்ம எப்படி அந்த சுவரை உடைச்சு அந்த உட்கருவை சிதைக்கிற வேலையை செய்யணும். இதுதான் அந்த பேத்தாலஜி சம்பந்தமா நோய் அதுதான். நீங்கள் கிறித்துவ மதகுரு தலைமைக்கு நீங்கள் ஒரு இது வச்சுருந்தீங்க, மத பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும், விழிப்புணர்வை கொண்டு வரணும். இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, போடாதீங்க செய்யறதா உங்க வேலை, இயேசுவின் பேரில் இது செய்யலாமான்னு கடந்த முறை ஒரு குண்டை தூக்கி போட்டு நாம் தெளிவாகவே கேள்விகளை முன்வைத்தோம். அப்போ அந்த கிருமி வேற வேற வகையில் வருதுன்னு சொல்ல வரீங்க. உருமாறுது. ஒரு காலத்துல சாதியம் எப்படின்னா, உன் கோத்திரம் என்னன்னு கேட்கும். அதுக்கடுத்து இப்ப எப்படி உருமாறுது, எந்த ஊரு இப்படி லைன் பிடிக்கும் பாருங்க. அதே மாதிரி இந்த வாராண்டி தங்கத்துறை மாதிரி இவங்க திருந்தவே மாட்டாங்க போல இருக்கு. யாருக்கு வெள்ள மதகுருமார்களை சொல்ல வரீங்களா? தலைமை எங்களுடைய நாங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய திருவையினுடைய தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய ஆயர் பெருமக்கள் திருந்தவே மாட்டாங்க. ஏன் திருந்த மாட்டாங்கன்னு சொல்ல என்ன நடந்துச்சு? இப்ப என்னன்னா, ஒரு தேதி குறிப்பிடப்படாமல் ஒரு 5 பக்க கடிதத்தை ஒரு சுற்றறிக்கைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. மீண்டும் அதே அழிச்சாட்டியும் மீண்டும் தேதி குறிப்பிடப்படாமல் 5 பக்க கடிதம். அது என்ன சொல்லுது, எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, நாடாளுமன்ற தேர்தல் 2024 கிறிஸ்தவ சமூகத்திற்கு ஒரு திறந்த மடல் திறந்துட்டாங்க. எப்படி திறக்கிறாங்க? அன்பார்ந்த குருக்களே, துறவிகளே, அன்பிற்குரிய இறை மக்களே அப்படின்ட்டு இந்த கடிதம் திறக்குது. அப்படி பல்வேறு விழுமியங்களை அவங்க சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அது இப்போ நேரம் கருதி நம்ம இதை அவர்களை நாம இடம் மட்டும் பார்க்கலாம். ஆமா, அதாவது இதுல வார்த்தைக்கு வார்த்தை அவர்கள் இது ஏன் இப்படி சொல்லலாம்னு நம்ம வினாக்களை தொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்ப எப்படி நம்ம ஏற்கனவே வைத்திருக்கிற அந்த கடிதத்தினுடைய இறுதி பகுதியில இப்ப எப்படி முடிக்கிறாங்கன்னா, மதச்சார்புள்ள கட்சிகளுக்கும், இது 5ஆம் பக்கத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய வார்த்தைகள், மதச்சார்புள்ள கட்சிகளுக்கும் அவற்றை நேரடியாக ஆதரிக்கும் அல்லது மறைமுகமாக சந்தர்ப்பவாத அரசியல் செய்யும் கட்சிகளுக்கும் நமது ஓட்டுக்களை பிரித்து நாம் வெற்றி பெற செய்ய விரும்பும் வேட்பாளர்களின் வாய்ப்பை தட்டி பறிக்கும் கட்சிகளை முழுமையாக நிராகரிப்போம். நாம்
வெற்றி பெற செய்ய விரும்பும் வேட்பாளர்களின் வெற்றி வாய்ப்பை தட்டி பறிக்கும் கட்சிகளை நாம் நிராகரிப்போம் அப்படின்னு. இறை பணியில இதெல்லாம் வருதா உங்களுக்கு? எனக்கு தெரியாம கேட்கறேன் நான். இல்லை, நாம்னு யாரை குறிப்பிடுறாங்க? அப்போ ஒருவேளை இது உங்க அட்ரஸ் பண்றாங்களே, அன்பிற்குரிய இறை மக்களே, துறவிகளே, குருக்களே, அருட்சகோதர சகோதரிகளே, இறை மக்களேன்றாங்களே, இவங்களை எல்லாரையும் சேர்த்து ஏதோ ஒரு சிண்டிகேட் போட்டிருக்கிறாங்களா? கேள்வி ஒன்று. இப்போ அதுக்கு முன்னாடி கூட நம்ம அந்த பகுதியுடைய முன்பகுதியை நம்ம ஏற்கலாம். மதச்சார்புள்ள கட்சிகளுக்கும் அவற்றை நேரடியாக ஆதரிக்கும் அல்லது மறைமுகமாக சந்தர்ப்பவாத அரசியல் கட்சிகளுக்கும் நம்ம ஆதரிக்க வேணாம்ன்றத கூட ஏற்கலாம். ஏன்னா மதவாத அரசியல்ன்றது அது சரியா வரல. ஆமா, ஏன்னா இதெல்லாம் இடையில தோன்றது. ஐயா பாவேந்தர் பாரதிதாசன் தெளிவா சொல்லியிருக்க, இடையில் வந்த சாதி மதம் பேய், அது ஒரு நோய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அப்போ இதுக்கு ஒரு மருந்து கொடுக்கணும். இப்போ அப்படி ஒருவேளை நீங்க இந்த மதவாத அரசியலை ஆதரிக்கிற கட்சிகளை புறந்தள்ளணும்னு சொன்னா ஒரு விதத்துல நன்றி சொல்லலாம் இந்த ஆயர் கவுன்சிலுக்கு. நாங்களும் 90% இந்துக்கள் மதவாதத்தை பேசிட்டானா திமுக புறக்கணிக்கணுமா? மதவாதத்தை பேசக்கூடிய இன்ன பிற இஸ்லாமிய கட்சி இயக்கங்கள் எல்லாம் கூட்டணி சேர்த்துருக்கிறேன். முதல்ல அந்த கூட்டணிக்கு பேரே தப்பு, மதச்சார்பற்ற கூட்டணியா. உள்ள இருக்கிற சார்பான கட்சிகளை உள்ள வச்சுக்கிட்டு இதுக்கு பேர் மதச்சார்பற்ற கூட்டணியா. நல்லா இருக்குது இது. சரி, அதாவது பார்வை விழித்திறன் அற்றவருக்கு நம்ம இந்த கண்ணாயிரம் நோயுள்ளவனுக்கு ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்ச கதையா இருக்குது இப்போ. அதாவது உள்ளக்க இப்படி நொல்லையாவில் இருக்குது. மத சார்பற்ற கூட்டணி வச்சு மத சார்பான அரசியலை பேசிட்டு இருக்கு. அடுத்த பகுதி எப்படி சொல்லுதுன்னா, இதை தான் நான் கவனிக்கிறேன். நாம் வெற்றி பெற செய்ய விரும்பும் கட்சிகளுடைய வாக்குகளை சிதறடிக்கிற கட்சிகளை நிராகரிக்கணும் அப்படின்னு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இந்த நாம் அப்படின்றது யாரு? நீங்கள் வெற்றி பெற செய்ய விரும்பும் கட்சி எது, அதை சொல்லுங்க. அந்த கட்சியினுடைய வெற்றியை தட்டி பறிக்கக்கூடிய சிதறடிக்கக்கூடிய வேலையை செய்கிற கட்சி எது அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. இதை மட்டும் சொல்லணும். இப்ப பாருங்க, நான் கேள்வியை வச்சுட்டு போயிருவேன். இந்த காணொலிக்கு அடுத்த முறை இதே மாதிரி கடிதம் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காணொலிக்கு பின்னாடி ஒவ்வொரு சுற்றறிக்கை இதே மாதிரி வருமோ? போன முறை நீங்க வச்ச இதுக்கு இந்த முறை மறைமுகமா அப்படி ஒண்ணு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இன்னென்ன கட்சிகள் பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ பேரை சொல்ல புது வடிவம் எடுத்துருச்சா? வந்துருச்சு. எய்ட்ஸ் கிருமி மாதிரி அதுதான் சொல்ல வரீங்க. வடிவம் மாறுது. இதை இப்போ மெல்லவும் முடியாம துப்பவும் முடியாம இதை எப்படியாவது கொண்டு போய் செலுத்திடணுமே வாங்கின காசுக்கு. இவங்க திருந்தவே மாட்டாங்க போல தெரியும். வாங்கின காசுக்குன்றீங்க. இப்போ உங்ககிட்ட ஏதாவது ஒரு பொருளியல் ஏதோ ஒரு பலாபலன்களை நீங்க பெறாம எப்படி நீங்க நீங்க ஒரு நிறுவனத்தை நீங்க நடத்த முடியும்? ஒரு காரியம் செய்யறதுக்கு ஒரு லாபம் இருக்கணும்ல. அள்ளி தூவும் விதைகளை தூவுகிறவன் சும்மா போவானா? ஏதாவது ஒண்ணு அதுல இருந்து ஒரு மரக்கா விதைச்சோம்னா ஒரு 100 மூட்டை நெல் வரும்னு எதிர்பார்ப்பானா இல்லையா? பலன்களை எதிர்பார்க்காமையா இங்க பணிகளை எல்லாம் நீங்க மேற்கொள்றீங்க. சரி, இல்ல இறை பணியில நீங்க பலன்லாம் எதிர்பார்க்க கூடாது இல்ல, அதான முக்கியம். இல்ல, கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்றதுனால கடமையை செய்ய பலனை எதிர்பாரு. அதுக்காகத்தான் இந்த ஒரு வேலையை எடுக்கிறோம். இப்ப நீங்க நான் என்ன கேட்கிறேன் திரும்பினா, நாம் வெற்றி பெற செய்ய விரும்பும் கட்சி அப்படின்னு சொல்லுங்க. அந்த கட்சியினுடைய வெற்றியை தட்டி பறிக்கும் கட்சியை நிராகரிக்கணும்னு சொல்றீங்களா? அந்த தட்டி பறிக்கிற கட்சி எது, அதை சொல்லுங்க. இதுதான் நம்முடைய கேள்வி. ஸோ அண்டர்லைன் த பாயிண்ட். ஆயர் பெருமக்களே, இதுக்கு நீங்க அடுத்த முறை கடிதம் போடாம முதல்ல அடக்கிக்கிட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வராதீங்க. ஒரு இறை பணியாளரா என்ன சொல்லலாம்? வாக்கிற்கு பணம் கொடுப்பவர்களை நீங்கள் நிராகரியுங்க. ஏன்னா இயேசுவின் பெயரால் ஒரு அரசியல்னாக்கா அது இப்படிதான் சொல்லணும். ஏன்னா அவரே புரட்சியாளர். இதுக்கு இயேசு பேரெல்லாம் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல, யாரும் சொல்லலாம். அவர் இப்படி புரட்சி செய்தாரு, அநியாயம் நடக்குது அப்படின்னு தானே சாட்டியை சோட்டினார். ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்கு இந்த ஐயா கருணாநிதி கூட தமிழ் எங்கே தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழில் படங்களுக்கு திரைப்படங்களுக்கு பெயர் வைத்தால் நாங்க அசிங்கமா இல்லையா? இந்த தாய் ஒரு குழந்தைய பத்துக்கிட்டு நீ இப்போ உன் குழந்தைக்கு பால் கொடு, நான் காசு தரேன்னு அசிங்கமா இல்லையா? கடமைங்க. அப்போ ஒரு கடமையை செய்கிற பணிக்கு ஒருத்தன் பணம் தர்றான், நாங்கள் பணம் தர்றோம் உன் கடமையை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி வரானா, அவன் யாரா இருக்க முடியும்? யாரா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? திருட்டுப்பையதான், முள்ள மாதிரிதான். வேற என்ன அங்கி போட்டுட்டு இருக்கிறவங்களுக்குள்ளார இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா?
என்ன இப்போ எளிய தத்துவம் தானங்க. வாக்குக்கு பணம் கொடுப்பவர்களை நிராகரியுங்கள், வாக்கிற்கு பணம் பெற்றுக்கொண்டு வாக்களிக்காதீர்கள் சொல்லலாம். அடுத்தது, வாக்கிற்கு பணம் கொடுப்பவர்களை நீங்கள் பொது வெளியில் அம்பலப்படுத்துங்கள் சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம். இதற்கு கிறிஸ்தவனாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லையே. இல்ல அப்போ நீங்க ஒரு இறை அரசை நீங்க நிறுவனம் அப்படின்னு விரும்பினீங்கன்னு சொன்னா, இறைவன் விரும்புகிற அரசு எப்படி இருக்கணும்? லஞ்ச லாவண்யம் இல்லாம ஊற்றுக்கண் அதானே. நான் வந்து உங்களுக்கு இதை செய்யறேன், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்காத நபரா இருக்கணும். ஆமா ஆமா. அப்போ இன்றைக்கும் கூட இப்ப இந்த தேர்தல் பத்திரம் இப்ப மேட்ரு வந்து ரொம்ப ஹாட் டாபிக்கா போய்க்கு இருக்குது. இந்த எல்லா கட்சிகளும் எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படி இந்த தேர்தல் நிதியளிப்பு பத்திரத்தை வந்து முறைகேட்டுல இறங்கி இருக்கிறான். இதுல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் விதிவிலக்கு, சீமான் மட்டும்தான். அப்போ தைரியமா அவரால் சொல்ல முடியும்ல. அப்போ இந்த மாதிரி பைசா வாங்காம கார்பரேட்டுகள்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு எப்படி கார்பரேட்டுகளுடைய அழிச்சாட்டியங்களை எதிர்ப்பாங்க ஒரு கட்சி? சொல்லுங்க பாப்பா. இப்போ வேதாந்தா கம்பெனிட்ட பணத்தை வாங்கியிருக்கிறான் ஒருத்தன் அப்படின்னா, அங்கே அவன் வந்து அந்த கட்சி அந்த நிறுவனத்தை மூட சொல்லி மக்கள் போராடும் போது துப்பாக்கி சூட்டை தானே நீ பரிசா கொடுப்ப. அதான் நடந்துச்சா இல்லையா? அப்போ அந்த கட்சிகிட்ட பணத்தை வாங்கிட்டு அந்த கட்சிக்கு தானே நீங்க சார்பா நடப்பீங்க. அதே போல நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நான் இப்படி ஒரு துப்பாக்கி சூட்டை நீங்க கண்டிச்சீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஆணையம் அமைப்போம், அந்த விசாரிப்போம், நாங்கள் அவர்கள் மீது தண்டனை கொடுப்போம். நீங்க என்ன செஞ்சீங்க? பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்க நிவாரணம் கொடுப்பதை விட இந்த எவன் துப்பாக்கி எடுத்து ஸ்னிப்பரை வச்சு ஷூட் பண்ணானோ அவனுக்கு பதவி உயர்வில் நீங்க கொடுத்துருக்கீங்க. நான் சொல்றது பல்புடுங்கி பல்வீர் சிங்ல இருந்து அத்தனை பேருக்குமே நீங்க பதவி உயர்வு தான் கொடுத்துருக்காங்க. இதுவாங்க நீங்க பேசக்கூடிய நீதி. நீதியின் ராஜ்யம்னா என்ன? அந்த நீதி விஷயமா பிறகு பேசுவோம். இதுல வருவோம். முதல்ல அந்த திருச்சபையினுடைய தலைமை பீடம் வந்து அனுப்பின அந்த அறிக்கையில் அந்த முக்கியமானது மட்டும் நீங்கள் படிச்சிங்க. அதில் ஒரு விஷயம் எனக்கு குழப்பமாக இருக்குது. இது நீங்கள் விளக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபாதர். ஏன்னா அந்த தெளிவு இல்லாமல் நானும் இருந்தேன்னா அந்த பாவம் உங்களையும் சேரும். கரெக்டுங்களா? இதில் வந்து அவர் சொல்ல வர வார்த்தை என்னன்னா, இதில் குறிப்பாக வந்து சொல்கிறாரு, இந்த மதம் சார்ந்த இதில் இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. கரெக்டுங்களா? ஆமாம். மதத்தை சார்ந்த மதவாத அரசியல் வராங்க. இப்போ எனக்கு இதில் தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இந்துத்துவா நாங்கள் 90% உள்ளே இருக்கிறோம் அப்படின்னு இந்துத்துவாவுக்குள்ளே புகுந்துட்டாரு ஸ்டாலின் ஐயா, திமுக. இந்துத்துவா அவருடைய வாக்குமூலம் இருக்கு. நாங்கள் அதே மாதிரி மத சார்பான மதம் சொல்லிட்டு குல்லா போட்டுட்டு போய் இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளே உட்காந்து அதையும் ஏற்றுக்கிறாரு. ஸோ மதம் சார்ந்து அவங்க இருக்கிறாங்க. அதிமுகவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். கரெக்டுங்களா? அவங்கள திராவிட சார்புடைய கட்சியாவே இவங்க அங்கீகரிக்கிறது கிடையாது. இல்லை, அந்த மாதிரி பார்க்கல. இருந்தாலும் அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, விட்டுருங்க. இப்போ வேற யார் இங்கே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில்? சாதி பார்த்து மதம் பார்த்து ஓட்டு போடாதரா, அந்த ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்கிறது ஒன்று நாம் தமிழர் கட்சி. இப்போ அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியவங்களும் சொல்கிறாங்க, அவங்களெல்லாம் நிராகரியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி வாய்ப்பை தட்டி பறிக்கும் மதவாத கட்சிகளை நீங்கள் நிராகரிக்கணும். இப்போ மதவாத கட்சினா திமுக மதவாத கட்சிக்குள்ள வந்துடுது. இது எல்லாமே வந்துடுது. பழைய வரலாறு அப்படிதான். பாஜகவும் வந்துடுது. வேற யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல வர்றாரு அவரு? அதாவது சேம் சைடு கோல் போட்டாங்களோன்னு எனக்கு இப்போ குழப்பமா இருக்குது. இவங்க சொல்ல வர்றது பாஜக மனசுல வச்சுட்டு சொல்றாங்கன்னு நல்லா புரியுது. அதை நம்ம மறைச்சு கிரிச்சுலாம் பேச வேணாம். நல்லது, சரி, நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இதுதானே. இவரே நாங்கள் 90% இந்துக்கள்ன்றாங்க. இப்போ ஸ்ரீபள்ளி பிஎம் ஸ்ரீ, ஆமாம், அதாவது ஸ்ரீபள்ளி, இந்த ஸ்ரீனுனாவே அருவருப்பாக இருக்குதுன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். நீ கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறீங்களா? இந்த பள்ளி இல்லை ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கையை ஒரு சப்ஜெக்ட், அதை நீ கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறேன். மத்திய அரசுடைய எல்லா திட்டத்தையும் நீ செய்துக்கிட்டே தான் இருக்கிற. எதையும் எதிர்த்த மாதிரின்னு தெரியல. இப்போ கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்றாயிடுச்சு. அப்புறம் என்ன எதிரானவர்கள் ஆதரவானவர்கள் எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? நாரதர் கழகம் எனக்கு அதான் புரியல. இப்ப நீங்க எனக்கு சொல்லலைன்னா ஃபாதர், இந்த பாவத்துக்கு நீங்க ஆளாயிடுவீங்க. நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க. சரி, அது மாதிரி எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ வந்து இவங்க வந்து ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க இப்படி ஒரு கடிதத்தை. திரும்ப அதை படிங்க பார்ப்போம், அர்த்தம் தெரியவே விளங்குதான்னு பார்க்கலாம். ஒரு விஷயம், மதச்சார்புள்ள கட்சிகளுக்கும் அவற்றை நேரடியாக ஆதரிக்கும் அல்லது மறைமுகமாக சந்தர்ப்பவாத அரசியல் செய்யும் கட்சிகளுக்கும் நமது ஓட்டுகளை பிரித்து நாம் வெற்றி பெற செய்ய விரும்பும் வேட்பாளர்களின் வாய்ப்பை தட்டி பறிக்கும் கட்சிகளை முழுமையாக நிராகரிப்போம். இப்போ அதுதான் இப்போ முழுமையாக தட்டி பறிக்கிற கட்சிகளை நிராகரிக்கிறீங்க. அது சரி.
இப்போ நீங்கள் அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டில் எது எது மதவாத அரசியலை தான் செய்யறான், எல்லாமே செய்யறாங்க. ஆமா, திமுக செய்யாம இருக்குதா? இல்ல இல்லையா? அவங்க செஞ்சுட்டு தான் வந்து இருக்கிறான். பசுமடம் வந்து தென்னிந்தியாவில் முதல் ஆவடியில 25 கோடியில திறந்தாங்க. பசுமடம் வந்து கோமடம், அது கோசாலை. இது எங்கேயுமே பண்ணல, எந்த ஆர்எஸ்எஸ் மாநிலத்திலையும் இது ஆர்எஸ்எஸ் அஜெண்டா செயல் திட்டம் ஊபியில இருக்குது. அது பாத்தீங்கன்னா இங்க தென் மாநிலங்கள்ல இவர் தான் முண்டி அடிச்சுக்கிட்டு போய் செய்யறாரு. வேற என்ன நீங்க செய்யாம மத அரசியலுக்குள்ள திமுக போகாம இருக்கிறதா? இப்ப திமுகவையும் பாஜகவையும் சேர்த்து சொல்கிறதா அந்த அறிக்கை? அப்படித்தான் எனக்கு தெரியும், குருமாருடைய அறிக்கை அப்படித்தான். அதாவது இங்க வந்து ஒரு பக்கம் சீமான பார்த்தா பயம், முன்ன போனா முட்டுது, பின்னாடி போனா உதயுதுன்ற கதையா. ஏன்னா அறத்தின் பால் நின்று நான் பேசுறேன். இங்க யாரையும் வந்து நமக்கு வந்து எதிரிகளும் கிடையாது, நண்பர்களும் கிடையாது. எல்லாருமே நம்மளுடைய ஒரே குடும்பத்துக்குள்ள இருக்கும்போது நாம் அறத்தின் பால் நின்றே இயல்பா கேட்கிறோம். மதவாத கட்சிகளை, பிரிவினைவாத கட்சிகளை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்று சொன்னால் சாப்டர் க்ளோஸ் டிஎம்கே. நீங்க வந்து சொல்லாம நீங்க எதிர்க்கிறீங்கன்றதா தான் நான் இந்த இதுல பொருள் எடுத்துக்கிறேன். ஆமா, அதே நேரத்துல இந்த கட்சிகளை வெற்றி பெற செய்ய விரும்பும் கட்சினா ஏது எனக்கு புரியல. எனக்கு அதுதான் குழப்பம். என்னன்னா இப்ப இவர் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒருவேளை திமுக ஆதரவு நிலையை தான் இவங்கெல்லாம் வருவாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன சொல்ல வராங்க இவங்க, மத அப்படின்ற பேர்ல அரசியல் பண்றவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போக திமுக அந்த லிஸ்ட்ல சேர்ந்துருச்சு, பாஜக சேர்ந்துருச்சு. வேற யாரு இருக்காங்க? அதிமுகவுக்கு போடுன்றாருங்களா, இல்ல நாம் தமிழருக்கு போடுன்றாருங்களா? ஒருவேளை சரி, எதிராக இருக்கிற கட்சி எது எனக்கு ஒன்றும் புரியல. அது ஒருவேளை இந்த சமீபத்தில் கனடா நாட்டிற்கு போயின பால் தினகருடைய மனைவி வந்து ஒரு காணொலியில் ரொம்ப பரிதாபமாக பேசிக்கிருந்தாங்க. ஆமாம், அதாவது நாங்கள் வந்து ஒரு ஹோட்டல் அறையில் தங்கி கொண்டிருந்தோம், அப்பொழுது ஒரு தேவதூதன் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆமா, சொந்த வீடு இல்லாம கனடாவில் கார் இல்லாமல் ஒரு பெரிய நட்சத்திர விடுதியில தங்கிட்டு இருந்தோம் ஏசப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு தேவதூதன் வந்து விறுவிறுன்னு கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் அந்த காரை வந்து ஒப்படைத்ததாக வீட்டை. இப்படி ஏதாவது ஒரு என்கவுண்டர் நடந்திருக்குமோ? தேவதூதன் ஏதாவது இரவோடு இரவாக நம்ம காணொலி ராவணாவில் வெளிவந்த அதே இரவு இந்த பிஷப் கவுன்சிலுடைய தலைவர்கிட்ட வந்து என்கவுண்டர் ஆகி இனிமே நீ இந்த பேரெல்லாம் சொல்லாதன்னு சொல்லி ஒருவேளை திமுகவை எதிர்த்து நில்லு அப்படின்னு சொல்லி ஒருவேளை தேவதூதன் வந்து இறங்கிட்டாரோ என்னமா தெரியாது போட்டு தாக்கி இருக்கிற சேம் சைடு கோல். ஆமா ஆமா, அது ஒருவேளை நான் விரும்புவதை செய்யாமல் நான் வெறுப்பதையே செய்கிறேன்னு கொரிந்தியர் பைபிள்ல ஒரு வாசகம் இருக்குது. அது மாதிரி எதை செய்யக்கூடாது நினைச்சாரோ அதை போய் செஞ்சுட்டாரோன்னு தோணுது எனக்கு. அப்போ இது வந்து திமுக தாளிச்சு எடுத்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இதுல என்னன்னா தெளிவுக்கு வந்து மக்கள் எல்லோரும் தொலைபேசி அழைப்பு எடுத்து அவர்கிட்ட 1000 தலைவர் இல்லை, அவர் என்ன சொல்லுவீங்க நீங்க? அவரை ஆண்டவரே, ஆங்கிலத்துல தமிழ்ல ஆண்டவரே ஒண்ணு இல்லை, எங்களுக்கு இந்த மாதிரி இந்த அறிக்கையில ஒரு குழப்பம் வந்து இருக்குது, நீங்க யாரை சொல்றீங்க அது தெளிவா சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவரே நாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம் ஆண்டவரே அப்படின்னு மக்கள் எல்லோரும் இப்ப வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஒண்ணு இல்ல, இப்ப வந்து இந்த மடலை வந்து நாங்க வந்து எங்களுடைய இயக்கத்தின் வழியாக இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குழுக்களுக்கும் நாங்க வந்து இப்போ பரவலாக்கம் பண்ண போறோம். அதுல தொடர்பு என்ன இருக்குது, அழைச்சு பேசுன்னே சொல்ல போறோம். அதான் இல்ல, இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வருது இல்ல, ஒரு பாமரனுக்கு வருதுன்னப்ப கிறிஸ்துவ மக்களுக்கு அவங்க மத தலைமை சொல்லு ஒண்ணு இல்லைங்க. நான் வந்து ஆண்டவரை நான் ப்ளீஸ் பண்ண விரும்புறேன், அதனால ஆண்டவர் சொல்லிட்டார்ல அது யாருன்னு சொல்லுங்க ஆண்டவரேன்னு கேட்போம். ஒரு குழப்பம் வந்து ஆண்டவரே யாருன்னு தெரியல, இந்த பக்கம் வந்து அதை எதிர்க்கக்கூடிய பிரிக்கக்கூடியவங்களுக்கும் போடாதீங்கன்றீங்க ஆண்டவரே, அப்புறம் இந்த பக்கம் மொத்தம் மத சார்பா இருக்கிறவங்களுக்கு வேணான்றீங்க ஆண்டவரே, தமிழ்நாட்டுல யார் யாரு மத சார்பு இல்லாம இருக்காங்க சொல்லுங்க ஆண்டவரே, தெளிவா ஓட்டுகளை நீங்க வெற்றி பெற விரும்புகிற கட்சி எது ஆண்டவரே, தெளிவா சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த கட்சியை ஜெயிக்க விடாமல் பண்ண ஓட்டுகளை சிதறடிக்கக்கூடிய கட்சி எது ஆண்டவரே, இப்படியே கேட்போம். கட்டாயம் கேட்டுருவோம். மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை நீங்களே வச்சு முடிஞ்சிருச்சு. அது அன்பிற்குரிய இறை மக்களே, இப்ப நான் பேசுறதை கேட்டிருப்பீங்க. இந்த கோரிக்கையின் அடிப்படையில் நான் உங்களுக்கு இந்த இதுக்கு பின்னாடி நான் வந்து தொடர்பு எண்ணையும் இந்த சுற்றறிக்கையை நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றேன். அருள் கூர்ந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் பதில் கொடுப்பார். சரி, நல்லா அடுத்ததுக்கு வருவோம். ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த நடைப்பயணத்தை வந்து வெற்றி நடைப்பயணத்தை முடிச்சு வைக்கிறப்ப நம்ம ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கே கலந்துக்கிட்டாரு. இந்த நிதி இருக்குதுல்ல உங்களுக்கு, எஸ்பிஐ இந்த தேர்தல் பத்திரம் நிதி 8000 கோடிகளுக்கு மேலே பாரதிய ஜனதா கட்சி வாங்கினதை பற்றி குறை சொல்லி பேசியிருக்கிறார். இவருக்குமே வந்து 609 கோடியில் கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு நிறுவனம் மட்டுமே, லாட்ரி சீட் நிறுவனம் மட்டுமே கொடுத்துருப்பதாக பேசப்படுகிறது. இவர்களுக்கும் நிதியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த நிதியை வாங்கிக்கிட்டு நிதியை கொடுத்த அந்த நிறுவனங்கள் தவறு செய்யும் போது இவர்கள் கேட்பார்களா மாட்டார்களா அப்படின்ற
கேள்வி இருக்குது. இவர் வந்து மோடிக்கு கேட்குற அதே கேள்வியை இவருக்கும் நம்ம வைக்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. இப்போ இதுக்கு என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இதுல நம்ம எங்களுடைய ஆயர் பேரவையை தான் மறுபடியும் வம்புகளுக்கு வேண்டியதா இருக்குது. அவர் சொன்ன மாதிரி ஸோ இது பேய், அது பிசாசு அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்குறோம். லெஸ்ஸர் ஈவில் கிரேட்டர் ஈவில் அப்படின்ற ஒரு ஒப்புமையெல்லாம் சொன்னார். வேற எதை நாங்கள் தேர்தல்னு வந்துட்டா நாங்கள் எதை ஆதரிப்பது? லெஸ்ஸர், அந்த பெரிய பேய்க்கு இந்த சின்ன பேய் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களை அனுப்புனார். நான் உடனே அதாவது அச்சப்படாம ஆண்டவரை பார்த்து கேட்ட கேள்வி இதுதான். ஆண்டவரே, நம்முடைய விவிலியம் சொல்கிற வேல்யூ என்ன? பேயே வேணாம் தானே சொல்லணும். அதன சின்ன பேய் பெரிய பேய், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு தானே விவிலியம் சொல்லுது. அழகைக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு தானே இருக்குது. அப்போ இதுல பேயவே எதிர்க்கணும்ன்றதை விட்டுவிட்டு சின்ன பேய் பரவாயில்லன்றீங்களே. சின்ன பேய் பெரிய பேய் பரவாயில்லன்னு யார் சொல்றது? இது நம்ம ஐயா தான், பிஷப் ஐயா தான். இதே ஆண்டவர் ஐயா தான். என்னன்னு சொல்ல வர்றாருங்க? டி நொபிலி ஹவுஸ், கே புதூர், மதுரையில போய் சந்திக்கிறோம். எங்களுடைய தமிழர் தேசிய கிறிஸ்தவர் இயக்கத்தினுடைய நிர்வாக பொறுப்பாளர்கள் மதுரையில போய் சந்திக்கிறோம், ஒரு 20 பேர். ஆனா அவருக்கும் உள்ளே ஒரு சின்ன இறை அச்சம் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஆனா கொஞ்சம் அப்படியே தலையை சொறிகிறார். எனக்கு வேற நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. ஸ்டாலின் வந்து அவர் ஹீ இஸ் கரப்டட்னு அவர் வந்து கன்ஃபஸ் பண்றாரு, அறிக்கை இடுறாரு. கரப்டட் தான், ஆனா இதுக்கு அது பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அதுதான் பேய் பிசாசுன்றாரு. ஆமா, நார்மலைஸ் பண்றாரு. நான் இதை மீண்டும் தெளிவாவே எடுத்து வரலாற்று சம்பவத்தை எடுத்துக்காட்டோட சொன்னேன். பாருங்க, நீங்க பாரதிய ஜனதா கட்சி மதவாத அரசியலை செய்யுது. அதாவது மதமா தான் அவன் வந்து லாபி பண்றான், கன்சாலிடேட் பண்றான். இந்துக்களே, இந்து சொந்தங்களேன்றான்ல. இப்ப நீங்களே என்ன பண்றீங்க? கிறிஸ்தவர்களே நீங்க வந்து ரிலீஜியஸ் பேஸ்டா நீங்க லாபி பண்ணீங்கன்னா நீங்க 2 பேரும் ஒண்ணு தானே. சங்கின்றது காவி வடிவத்துல மட்டும் இல்ல, வெள்ளையிலையும் சங்கிகள் இருக்க முடியும். சரிதானே? மதத்தை யாரெல்லாம் தூக்கி கொண்டு திரிகிறாங்களோ, மதவாத அரசியல்னால என்ன இந்த மண்ணுக்கு விளைந்து இருக்கிற நன்மை ஒன்ன சொல்லுங்க. அப்ப மதவாதத்தினால ஒண்ணுமே இல்லை. ரத்தம், வெட்டு, குத்து. ஆன்மீகத்தினால எத்தனையோ பேர் குடிகாரெல்லாம் மனம் திரும்பி இருக்கிறான். மதத்தினால ஒரு நன்மை விளைஞ்சதை சொல்லுங்க. இல்ல, எல்லா வகையான ஆன்மீகத்திலையும் திருந்தி இருக்கிறாங்க. ஆன்மீகம் வந்து ஒரு மனுஷனை வந்து பண்படுத்திடும். சரிங்களா? மதம் பண்படுத்தாது. பாவேந்தருடைய வரிகளுக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. அதுதான் அந்த அளவுகோலே. மதமும் இது சாதியும் பேயும் நோயும் தான். அது நம்மளை பண்படுத்தாது. அப்போ இவர் இப்படி சொல்றத வந்து நம்ம ஏற்க முடியல. என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? கேட்குறேன் என்னன்னா, இங்க பாருங்க, நீங்க மதவாத அரசியலா முன்னெடுக்கிறீங்க பாருங்களேன், அவனும் அதை தான் செஞ்சு இருக்கிறான். ரெண்டுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. இப்போ இதே மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா அவனுடைய அரசியலுக்கு நீங்க எரிபொருள் ஊற்றுனது மாதிரி தானே ஆகும். இதுக்கு தீர்வு கிடைக்காதுல்ல. ஆமா, தொடர்ச்சியா எரிபொருள். அவன் எதை எதிர்பார்க்கறான்? எதிர் அரசியல் தான் எதிர்பார்க்கறான். அவன் முடிஞ்சு போச்சுது. அந்த வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும், நீங்க எரிபொருள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ வந்துருமா இல்லையா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, அவனுக்கு எதிர்நிலையில நின்று அரசியல் செஞ்சா மட்டும்தான். ஒண்ணு இல்லைங்க, செல்வி ஜெயலலிதா மத ரீதியாக ஒரு மேட்டரை வந்து ரொம்ப சென்டிமெண்டலா சென்சிட்டிவான ஒரு மேட்டரை கொண்டு வந்து டச் பண்ணாங்க. கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கிடையாது, இங்க இந்து சமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய இங்கே தமிழகத்தில் வாழக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு ஆடு கோழி எல்லாம் அறுக்க முடியாது, கூடாது சொன்னாங்க. தடை பண்ணிட்டாங்க. மண்ணை கவுனாங்களா? ஆமா, மண்ணை கவுனாங்களா இல்லையா? கவுனாங்க. அதுதான் சொல்றேன். அப்போ நீங்க வந்து இந்த மாதிரி அரசியலை நீங்க வந்து எதிர்த்து நின்றீங்கன்னா மட்டும்தான் அவங்க வந்து மண்ணை கவுவாங்க. மக்கள் உங்க பக்கம் இருப்பாங்க. ஆமா, இப்ப இதுதான் நீங்க அந்த பேராயிட்ட சொல்லும் போது வந்து பேய் பிசாசுன்னு இப்படி சொல்றது சரியில்லை, மொத்தமாவே நீங்க வேணாம்னு தான் சொல்லணும், எதிர்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஏங்க, என்னுடைய அருட்பணி ஆற்றக்கூடிய ஆண்டுகள்னு பார்த்தா 11 ஆண்டை தாண்டாது. எல்லாமே ஆர்டைன் ஆகி 11 ஆண்டுகள். இப்போ இந்த நேத்து இப்போ என்ன 2 துளிர் விட்டேன்னா எனக்கே இவ்வளவு தெளிவுன்னா, நீங்க எத்தனை திருமண்டலங்களை நீங்க மேய்ச்சி கட்டி எழுப்பி வந்துக்கிறீங்க, ஒரு பெரிய கண்காணியா இருக்கிறீங்க. உங்களுக்கு புரிய வேண்டாமா? அல்லது புரிஞ்சும் புரியாத மாதிரி இங்க நடிக்கிறீங்களா? அல்லது உங்களுக்கு ஏதாவது புற அழுத்தம் ஏதாவது இருக்கா? அப்போ நிதி விஷயங்கள்ல நீங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து நீங்க உண்மை இல்லாம இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க எப்படி நீதியை பெற்றுக் கொடுப்பீங்க? நீதிக்கும் தொடர்பு இருக்குல்ல. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தின் மேலும் நான் உங்களை அதிகாரியாக்குவேன். இதுவும் விவிலிய வாசகம் தான். கொஞ்சத்தில்
உண்மையா இருந்தா, ஒரு 5 காசுல உண்மையா இருக்கிறவன் 50 ரூபாயில உண்மையா இருப்பானா இல்லையா? கட்டாயம். அதுதான் பைபிள் வசனம் சொல்லுது. சின்ன விஷயத்துல கூட உண்மையா இருக்கணும்ல. இதுக்கு ஒரு கிறிஸ்தவனா இருக்கணும்ன்ற அவசியம் இருக்கா? இல்ல. இது ஒரு பொதுவான அறம் சார்ந்ததான். பேயே வேண்டாண்டான்ல சொல்லணும். இன்னும் கொஞ்சம் வேற ஒரு சேனலா இருந்தா பச்சையா பேசிடலாம். பேச முடியாது. அறிவு தளத்துல ராவணா இயங்குறதுனால கொஞ்சம் நம்ம இன்டலெக்சுவல்ஸாவே அறிவுசார் தளத்திலே பேச வேண்டியதா இருக்குது. அப்போ பேய் என்னங்க பேய்? பெரிய பேய் என்ன, சிறிய பேய் என்ன? எல்லாம் ஈவில் ஒர்க்கை தானே செய்ய போகுது இந்த டெவில்லாம். அப்போ நீங்க வந்து இதை காமிச்சே நீங்க வந்து நிதியை இப்ப வாங்கியிருக்கிற இடத்துல இவர்கள் எப்படி வந்து அவங்க தவறு செய்யும் போது மக்களுக்காக நிற்பார்கள் அப்படின்ற கேள்வி இருக்குது. நிக்க மாட்டாங்க. பெரிய ஒரு நிறுவனங்கள் 500 கோடி கிட்ட கொடுத்துருக்குது. சட்டவிரோதமான நடவடிக்கைகள் அவர்களை சார்ந்தவர்கள் செய்யும் போது இவர்கள் மக்களுக்காக அந்த மக்கள் பக்கமாக தீர்ப்பை சொல்லக்கூடிய இடத்துல அரசு இருக்குமா? இருக்காது. நிதியை வாங்கிட்டா அது மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும். கேள்வி பெருசு, பதில் ஒற்றை வார்த்தை சொல்லுல முடிச்சிடலாம். இருக்காது. ஒருத்தண்ட பணம் வாங்கிப்ப சாதாரண ஒரு 10 ரூபா டீக்கே மாத்தி பேசுறானா இல்லையா? ஒரு டீயை ஒரு தேநீரை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அவன் எப்படி உடனே மாத்துறான்ல. அப்படிலாம் இருக்கும்போது கோடிக்கணக்கான ரூபாயை வந்து பெற்றுக்கொண்டதுக்கு பின்னாடி எப்படிங்க? அப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது இல்லையா? ஊமையர்களுடைய ராஜ்யத்துல உளறுவாயன் பிரசண்டன் அப்படின்ற ஒரு பழமொழி தான் இருக்கு. வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் தூய ஆவியானவர் வரும்போது அவர் உங்களுக்கு கற்று உணர்த்துவார்ன்னு இருக்கா இல்லையா? விவிலிய நான் பைபிள் வசனத்துல தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பார்வையாளர்களே இந்த தமிழ் கிறிஸ்தவர்கள் தான். நாம இல்லையே, உப்பா இல்லையே, ஒளியா இல்லையே. உப்போட வேலை என்ன? ப்ரிசர்வேட்டிவ். ஒரு பண்டத்தை ஒரு பொருளை பாதுகாக்கணுமா இல்லையா? இயேசு சொல்லியிருக்கிறால, நீங்கள் உலகிற்கு உப்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னு என்ன? உப்பு கொஞ்சம் குறைவா போட்டிருக்கீங்க. கருவாடு முதற்கொண்டு சொல்றேன் நான். ஊறுகாயில இருந்து ஒரு பொருளை ப்ரிசர்வேட் பண்ணணும், ருசியை தரணும். அந்த மாதிரி உப்பை உள்ள ஒரு பொருளுக்குள்ள போட்டீங்கன்னா அந்த உப்பு எது அது எதுன்னு அந்த பொருள் எதுன்னு பிரிக்க பக்குவமா தன்னை கரைச்சிரும். உப்பு தன்னை கரைச்சிரும், தியாகம் பண்ணும். தன்னுடைய வடிவத்தை கரைச்சிட்டு அதுக்கு ருசி கொடுக்கும், அதை பாதுகாக்கும். இன்றைக்கு பூமி கெட்டுல போயிருக்குது. அதைத்தான் நம்ம கேட்கிறோம். கிறிஸ்தவர்கள் உப்பா இருக்கு, ஏன் இல்லை? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சாதாரண கம்யூனிஸ்ட் கட்சிக்கார தோழர்களுக்கு இங்கே வாங்கி தேர்தல் பத்திரங்கள் மூலமா 25 கோடி ரூபாய் போன தேர்தலில் கொடுத்தீங்க. இப்போ வந்து அடுத்த ஸ்லாட்டுக்கு போயிருப்பீங்க. இப்போ எவ்வளவு வாங்குவேன்னு தெரியாது. உண்மைதான், இது உண்மைதான். இதெல்லாம் திரைக்கு பின்னாடி என்னென்ன நடக்குது பெரிய இடத்து மேட்டர்ல அது எத்தனை காலம் நாங்க அப்படியே மக்கள்கிட்ட ஒண்டிய குளிக்கிட்டு இருக்கிறது. அதனால இனிமே நேரா வந்து இவங்கெல்லாம் சேர்ந்துதான் சீமானை பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்க. திரள் நீதி விசிலிக்கிற யோ, நீ யார்கிட்ட எல்லாம் கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் வாங்கி வச்சிருக்கிற? நீ போய் பாவம் அந்த பயலு அந்த வாட்டர் கேனை வச்சுக்கிட்டு ஏந்திட்டு பொழைச்சிக்கு இருக்கிறாங்க, கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவனை போய் நீ நக்கல் பண்றியாப்பா? இந்த நேரத்துல இந்த இது நம்ம சொல்லிடுற ஒரு விளம்பரமாவே நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒருத்தருக்கக்கூடிய வெண்ணிலா தாயமானவர் அவர்களும் இப்ப பேசினாங்க. ஆனா அது ராவணா அவரை நீங்க சொல்ல முடியுமான்னு. ராவணா தேர்தலுக்காக 2024 சட்டமன்ற தேர்தலுக்காக திரள் நிதி யார் எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்றது அதுலேயே இருக்கும். 50 லட்சம் ரூபாய் இலக்கு வச்சு அவங்க நிதியை கேட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்துக்கு மேலே வந்து எல்லாருமே சிறுக போட்டிருக்காங்க. அது மாதிரி இதை பார்க்கக்கூடியவர்கள் எங்கே இந்த மாதிரி ஒரு நல்ல அரசியல் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இதை உங்கள் சொந்த ஒரு எவ்வளவு முடியுதோ அதில் வந்து 10-100 ரூபாயிலேருந்து இருக்குது. அவங்களால முடிஞ்ச தொகையை போடலாம் அப்படின்னு இதை வச்சுட்டு அடுத்ததுக்கு நம்ம போகலாம். தனிநபர்கள்ட்ட கேட்குற பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் ஒரு பெரிய பெரிய கார்பரேட்டுகள்கிட்ட நீங்கள் வந்து பெருநிறுவனங்கள்கிட்ட வாங்கும்போது நீங்கள் அவங்களுக்கு எதிராக எப்படி நிற்பீங்க? காட்டுப்பள்ளி துறைமுக விஷயத்தில் இடத்தையே நீங்கள் வந்து விட்டுட்டீங்களே, மண்ணையே விட்டுட்டீங்க, அப்புறம் மக்களை விட மாட்டீங்களா? இல்லை, மக்களை ஏற்கனவே விட்டாச்சாங்க. அங்கெல்லாம் வாழ முடியாம தான் இருக்கிறாங்க. விரட்டிட்டீங்களா? விஷவாயு கசிஞ்சுதுங்களா? வெள்ளம் வந்தப்போ மூழ்கி போச்ச கிட்டத்தட்ட போயிடுச்சா? கடற்கரையோரம் இருக்கக்கூடிய கடலோடிகள்லாம் என்ன கலந்து போய் தண்ணியும் கெட்டு போய் மீன் ஆதாரமும் போய் ஒண்ணுமேல பறவைகள் கூட வாழ முடியாம போயிடுச்சாங்க. எல்லாம் இப்போ அங்கே துறைமுகத்துக்கு தானே இருக்குது. அதை தான் செய்கிறாங்க இவங்க வாங்கிக்கிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பெருநிறுவனங்கள்ட்ட இருந்து நீங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு எப்படி நீங்கள் வந்து அவங்களுக்கு நீங்கள் எதிராக நீங்கள் நிற்பீங்க? அதுக்கு தான் இந்த தேநீர் கதையை சொன்னேன். 10 ரூபா தேநீர் செய்கிற வேலையே இவ்வளவுன்னா பல கோடிகளை நீங்கள் வாங்கின நீங்கள் எப்படி செய்யாமல் இருப்பீங்க? அப்போது பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அளவில் சுமார் 7,000 கோடிக்கு நெருக்கி வாங்கியிருக்கிறாங்க இல்லையா? இங்க திமுக 600 கோடி, மாநிலத்தை மட்டும் நான் சொல்றேன். ஆமா, அது வந்து இந்த குறுகிய காலம். ஆமா, இத்தனைக்கும் கும்மிடி பூண்டியை தாண்டாத கட்சி.
திமுக. அதான் உண்மை, அதான் உண்மை. அது கும்மிடி பூட்டியெல்லாம் தாண்டி ஆலமரம் போல விரிந்து அதிகாரம் செலுத்தக்கூடிய கட்சின்னா இந்நேரமா இருந்தா சீதாராமையா சொல்றாருல, ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டேன், கேட்டாலும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்நேரம் அங்கே ஆதிக்கம் பண்ணியிருக்கோம், அதிகாரம் பண்ணியிருக்கோம். இது கும்மிடி பூண்டியை தாண்டாத கட்சி. அதனாலதான் அதெல்லாம் கண்டுகிட்டு அப்படி இங்கே அமைதியா இதுக்குள்ளேயே 600 கோடி வாங்கியிருக்கிறாங்கன்னா, இந்திய அளவுல அந்த ஒரு கட்சி வந்து கிளை பரப்பி இருந்தா பிஜேபி எல்லாம் தூக்கி சாப்பிட்டுருப்பாங்க. குறைந்தபட்சம் 50,000 கோடிக்கு மேல திமுக வந்து மேல போயிருப்போம். இல்லை, இப்போ இந்த பணம் வாங்கியிருக்கிறது மொத்தம் 600 சில்லற கோடி, அதில் வந்துட்டு 500 கோடிக்கு மேலே லாட்ரி சீட் மார்ட்டின் மட்டுமே கொடுத்துருக்குது அவர் நிறுவனம் அப்படின்னு பேசப்படுதுங்க. இப்போ இதில் தான் கேட்குற கேள்விக்கு சில விஷயம் இருக்குது. இது அதுக்காக தான் இந்த கேள்வியை நான் திரும்பி கேட்டேன். இது ஏற்கனவே நீங்கள் ஒரு ஊடக ஒரு முன்னணி சீனியர், ரொம்ப அனுபவம் மிக்க ஒரு ஊடகவியலாளராக இருக்கிறனால உங்களுடைய பார்வையில் அது படாமல் போயிருக்காது. 2019ஆம் ஆண்டு அப்படின்னு நினைக்கிறேன், நீங்க கொஞ்சம் விசாரிச்சா தெரியும். ஜூனியர் விகடன்ல வந்த ஒரு செய்தி, லாட்டரி சீட்டு மார்ட்டின் கிட்ட இவங்க 400 கோடிக்கு மேல நிதி வாங்கியிருக்கிறாங்கன்ற செய்தி வெளிவந்தது. உடனடியா குய்யோ முறையோண்டு ஆளு கிளம்பிட்டாங்க மார்ட்டின் கும்பல். ஆமா ஆமா, சந்தியாகு மார்ட்டின் கிறிஸ்தவன் தான். ஆமா, வெக்கமா இருக்குது. வழக்கு போட்டது ஸ்டாலின் தரப்பு, புரியுதுங்களா? இந்த கும்பல் அங்கே பணம் கொடுத்தது உடனே ஸ்டாலின் தரப்பு குய்யோ முறையோ அப்படிலாம் நாங்கள் வாங்கலை, எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அப்போ இங்கே தடை செய்யப்பட்டிருக்கு லாட்ரி தொழில், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு குதிச்சு இந்த பத்திரிகை மேல வழக்கு தொடுக்குறாங்க. ஆமா, 1 கோடி ரூபாய் நம்ம கேட்டு வழக்கு போட்டு 1 ரூபாய் வச்சுங்களேன், அபிடவிட் வேற போட்டு நீ சொன்னது தப்புன்னு நின்றுல. இப்போ வந்து தேர்தல் பத்திர முறைகேடு இந்த 10 எலக்ட்ரல் பாண்ட் சம்மந்தமா இப்போ பக்கம் எத்தனை பக்கம்னா 337 பக்கத்துல ஒரு ஃபைலா கொடுத்துருக்காங்க. 426 பக்கம் கொண்ட கோப்பா ஒரு கோப்பு என்ன சொல்லுது, எந்தெந்த கம்பெனிகள் பணம் எவ்வளவு பணம் கொடுத்துச்சு. அடுத்த கோப்பு என்ன சொல்லுது, எந்தெந்த கட்சிகள் பணம் பெற்று இருக்குன்னு. இப்ப என்னன்னா எந்தெந்த கம்பெனிகள் எந்தெந்த கட்சிகளுக்கு கொடுத்ததுன்றத இப்ப வந்து கிடுக்குப்பிடியா சந்திரசூட் பிடிச்சிட்டார். இது மட்டும் வெளியே வருதுன்னு வச்சுங்களேன். இப்ப இன்னைக்கு ஆனா பணம் கொடுத்தது உறுதியாயிருச்சு. இந்த மார்ட்டின் கும்பல் கொடுத்தது உண்மையாயிருச்சு. நீதிமன்றத்துல அபிடவிட் ஒண்ணு போட்டு இருந்தாருங்களா, அப்ப நீதிமன்றத்துல ஏமாத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஆமா, பொய்யான தகவல் கொடுக்கறது ஒரு கிரைம் தானே. அதாவது மிஸ்லீடிங் த கோர்ட், அது கிரைம். அடுத்தது கோர்ட்டோட டைமை வீணாக்குறது, அது ஒரு இது. அது வந்து அப்புறம் வந்து கன்சீலிங் த கிரைம், குற்றத்தை மறைக்கிறது, அதுவும் கிரைம். அப்புறம் வந்து குற்றச்சதிக்கு உடந்தையா இருக்கிறதும் குற்றம் தான். சரிங்களா? அப்போ இவ்வளவு வேலையும் செஞ்சுக்கிட்டு தாங்கள் வந்து யோக்கிய வேஷம் போட்டா என்னத்த சொல்றது, வெளிவரும். புரியுதுங்களா? அதனால இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ நீங்க இவ்வளவு கோடி ரூபாய் வாங்கினது உறுதியாயிருச்சு. ஸ்டாலின் ஐயாவோட நிலை என்ன? நேற்று தான் அங்கே போய் நான் சொன்னல உங்களுக்கு, நேற்று தான் போயிட்டு ராகுல் காந்தியுடைய நடைபயணம் முடிகிற இடத்துல பிரதமர் இந்த மாதிரிலாம் நிதி வாங்கியிருக்கிறாரு, நாட்டுக்கு மிகப்பெரிய மோசடின்னு காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுலும் பேசுறாரு. நீங்க எவ்வளவு வாங்கியிருக்கீங்க அதை சொல்லுங்க. நீங்க எவ்வளவு வாங்கியிருக்கீங்க? அப்போ நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு எச் ராஜா சொன்னது சரியா தான் போகும் போல தெரியுது. உங்களுடைய நடவடிக்கைகள் கோர்ட்டாவது டேஷாவது சொன்னது மாதிரி ஆயிப்போச்சு. அப்போ கோர்ட்டுக்கு நீங்க வந்து உண்மையை சொல்லல, கோர்ட்டை நீங்க மதிக்கல. கோர்ட்டை நீங்க மதிச்சிருந்தீங்கன்னா உண்மையை பேசியிருப்பீங்க. தவறான அஃபிடவிட்டை நீங்க பிரமாணத்தை தாக்கல் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ நீங்களும் எச் ராஜாவும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கீங்க. நீதிமன்றத்தை எந்த அளவுக்கு நீங்க டீல் பண்றீங்கன்றது இல்ல, அவரே கூட வருத்தம் தெரிவிச்சுட்டாரு. அவராவது மன்னிப்பு கேட்டாரு, தெரிவிச்சுட்டா அது முடிஞ்சு போன விஷயம்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அது நீதிமன்றமே சொல்லி சரி, அவருக்கு வந்து மனநல பரிசோதனை இவங்க திட்டமிட்டு வக்கீல வச்சு பதில் கொடுத்ததுலயே இவ்வளவு முறைகேடு இருக்குல்ல, ஏமாத்துற விஷயம் இருக்குல்ல. நீதிமன்றத்தை அப்ப தெரிஞ்சே என்னவெல்லாம் செய்ய முடியுன்ற செய்யற போக்கு இருக்குல்ல, அதை நம்ம ஏற்க முடியாது. இப்போ ஸ்டாலின் ஐயா தான் பதில் சொல்லணும். பதவி விலகுவீங்களா? பதவி விலகுவீங்களா? கரெக்டு தான். அது இப்போ நீதிமன்றத்துக்கு ஒரு சாதாரண குப்பனு சுப்பனுமே பொய் சொன்னாலே ஏற்க முடியலையே. ஒரு நீங்க உட்காந்துருக்க சீட்டுக்காகத்தான் இவ்வளவு பேசுறோம். சாதாரண நம்ம கமலஹாசன் சொன்னார் பாருங்க போற போக்குல, கருணாநிதி என்பவரை நான் கிண்டல் செய்ய வேண்டும் என்றால் ஸ்டாலின் அப்படி சொன்னா போதுங்க, அதை விட அவமானப்படுத்துறது வேற எதுவும் இல்லைன்னு சொன்னார்ல. சாதாரண ஸ்டாலின் அந்த கமல் தான் இப்ப எங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காருல்ல. வெக்கங்கட்ட கூட்டணி. இப்படி நீங்க திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க, கமல் பண்ணது அவங்களுக்கு மறந்துடுச்சான்னு கேட்போம் நம்ம. அந்த மக்களுடைய இந்த தேசிய வியாதி இருக்கு பாருங்க, மறதி என்கிற தேசிய வியாதி, இது டார்ச் லைட் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு கிடந்தாரு. இந்த வியாதி தான் நடந்த சம்பவங்களை மறக்கிறதாங்க இவங்களுக்கு வந்து பெரிய டானிக்கா இருக்குது.
அவர்கிட்ட கேக்குறாங்க. மக்கள் நிறுத்தி இந்த கேள்வி, நீ வந்து டிவியை உடைச்சு டார்ச் லைட்டை உடைச்சு இந்த வசனம் பேசினப்பா, அப்புறம் அதுக்கு முன்னாடி கலைஞரை எதனா திட்ட வேண்டும் என்றால் எனக்கு ஒண்ணு ஸ்டாலின் என்று சொன்னாலே போதும், இதை விட கேவலப்படுத்துறதுக்கு வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நீ எப்படியா நீ இந்த மாதிரி பண்றன்னு ஒருத்தர் கூட கேட்கும். மக்கள் நிறுத்தி கேட்கும் போதுதான் இல்ல கேட்பான், உறுதியா கேட்பான், ஒரு ஆளாவது கேட்பான், கண்டிப்பா கேட்பான். அண்ணன் திரும்ப பார்த்து ஒருத்தன் கேட்டானா இல்லையா, நீங்க எப்ப பார்த்தாலும் என்னென்னமோ சமூக நீதி அது இதுன்னு பேசிட்டு உட்காந்துருக்கீங்கல்ல, நீங்க எப்பயுமே கூட்டணின்னா உங்களுக்கு கட்சி எதுக்கு கேட்டான் ஒரு தம்பி, கொளத்தூர்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது கட்சி எது, கலைச்சிட்டு நீங்க நேரா போயிடும் தானே. எப்ப பார்த்தாலும் சரி விசிகா, விழுப்புரம், சிதம்பரம் கட்சி, அதான் விசிகா, விழுப்புரமும் சிதம்பரமும் தான். ஓ, அததான் விசிகா. இந்த இப்படியெல்லாம் இப்போ நீங்க உங்களுக்குன்னு ஒரு கட்சி ஒரு எதுவுமே இல்லையா, கொள்கையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் அதே தான் நான் சொல்றேன். திமுகவுக்குன்னு வாக்கு வங்கி கிடையாது, சீமானுக்கு வாக்கு வங்கி எது எவ்வளவுன்னு என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன். 1ல இருந்து எப்படி ஜம்ப் ஆகி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. திமுகவுக்கு வாக்கு வங்கி இல்லைன்னு பட்டவர்த்தனமா சொல்லுவேன். என்னப்பா இப்படி சொல்றேன்னு கேட்டா, பெரிய கட்சி இவ்வளவு பெரிய இது 67 ஆண்டுகளுக்கு நெருக்கி பாரம்பரியம் மிக்க சரியா இல்லைன்னு தோணுது. தனிச்சு என்னைக்கு நின்றீங்க, என்னைக்கு நின்றீங்க? தனிச்சு நின்றா தானே உங்களுடைய வாக்கு வங்கி எவ்வளவுன்னு தெரியும், உங்களுடைய ஓட் பேங்க் எவ்வளவுன்னு. எனக்கு அது அவசியம் இல்லைன்னா அதிகாரத்துல உட்காரணும், என்ன ஏன் தனிச்சு? அதனாலதான் சொல்றேன், உங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கியே கிடையாதுன்றதுனாலதான் உங்களுக்கு துணைக்கு ஆள் தேவைப்படுது. வீரனுக்கு துணைக்கு ஆள் தேவையா? கிடையாது. சீமான சொல்றேன் நான் வீரன்னு, அவன் தனியா நிக்கிறான், அவருடைய வாக்கு வங்கி எவ்வளவுன்றது தெளிவா சொல்றாரு, புரியுதுங்களா? அதனாலதான் இந்த சின்னம் முடக்கிறது, சின்ன பிரச்சனை இருக்குல்ல, அது சின்ன பிரச்சனை இல்ல, அது பெரிய பிரச்சனை. இவங்க மூடி மறைக்கிறதுடைய ஒரு நேரம் இருந்தா நான் பேசுறேன். வீரரெட்டி, ஆமா, அவருடைய தொடர்பு என் பாரதிய ஐக்கிய மக்கள் ஐக்கியதா பிரஜா, பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டியினுடைய நிறுவனர் தலைவர், பாரதிய மக்கள் ஐக்கிய பார்ட்டி. இவர்கிட்ட கடந்த ஒரு 10 நாட்களா நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, அவர்கிட்ட சும்மா ஒரு லூட் பண்றேன். ஒரு பயலுக நம்ம வேர்வையை சிந்தி, ரத்தத்தை சிந்தி, வேர்வையை சிந்தி, இண்டு இடுக்கெல்லாம் கொண்டு போன ஒரு சின்னத்தை ஆண்டாண்டு காலமா ஒருத்தன் காத்திருந்தானா, கொண்டு போனானா ஒருத்தன் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க. அப்படி மேனாமணிக்கு மாதிரி வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அண்ணன் சீமானு வேணும்னா நாங்கள் சின்னத்தை பார்ப்பவர்கள் எல்லாம் நாங்கள் எண்ணத்துக்கானவர்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அண்ணன் படத்தை அங்கே வந்து வைக்க முடியும்? சின்னம் ஓட்டு போற இடத்துல சின்னம் தானே இருக்கணும். அப்போ அதனாலதான் சொல்றேன், அது சின்ன பிரச்சனை கிடையாது, அது சின்னம் பிரச்சனைன்றது சின்ன பிரச்சனை கிடையாது, அது பெரிய பிரச்சனை. இந்த சின்னத்தையே ஒருத்தன் கலந்துட்டு போறான்னா அப்ப அவன் எவ்வளவு பெரிய ராஸ்கலா இருப்பான். அவர்கிட்ட நான் பேசுறேன், வீரரெட்டிட்ட, ரெட்டிக்கார்ட்ட, ஆமா வீரரெட்டி நாயுடு, அவர்கிட்ட நான் பேசுறேன். சும்மா நைச்சியமா, என்னங்க இப்படிங்க நிலவரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளவு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, உங்களுக்கு பொறுப்பாளர்கள்லாம் இருக்கிறாங்களான்னு இப்போதான் தேடிக்கு இருக்கிறோம் அப்படின்னு. நான் இதான் சந்தில் ஒரு சிந்த பாட ஆரம்பிச்சேன். நான் வேணும்னா மதுரைக்கு அந்த பக்கத்துல, தென் தமிழகத்துல ஒரு 10 தொகுதிகளுக்கு, விருதுநகர், ராமநாதபுரம் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளுக்கும் 10 தொகுதிகளுக்கு நான் வந்து வேட்பாளர்களை நான் பரிந்துரை செய்யறேன். அப்படியா, லிஸ்ட் கொடுங்கன்றார். சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. அப்போ வேட்பாளர் என்ன மொழியில பேசுனீங்க அவர்கிட்ட? ஆங்கிலத்துல. அடுத்தது இந்த முனைவர் யோகி ஜெயக்குமார், இவர்கிட்ட நான் பேசுறேன். அவருடைய நம்பரை எனக்கு கொடுக்குறாரு. அப்போ அவர் 2-3 முறை என்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருந்துட்டு, என்ன நினைச்சாரோ தெரியாது, யாரு எதுக்காக பேசுறன்னு உஷாரானாரோ என்னமோ தெரியாது. அதுக்கடுத்து இப்போ என் போனை எடுக்க மாட்டுறாரு. ஒண்ணு புரியுது, இவங்களுக்கு ஆட்களே இல்லைங்க. இங்க வேட்பாளர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தாங்க. உங்களுக்கு திராவிட கோஷ்டிகளை சில பேர் தானே ஆட்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இதுதான் உண்மை. சின்னத்தையும் பணத்தையும் பறிச்சு கொடுத்தது வீரரெட்டிக்கு கொடுக்கறது யாருன்னா பிஜேபி. திமுக இப்ப என்ன செய்யுதுன்னா 40 தொகுதிகளுக்கும் இந்த நாம் தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போனாங்க பாருங்க, தம்பி பாருங்க, தங்கச்சி பாருங்க, இவங்களெல்லாம் திரட்டி அங்க அந்த விவசாய சின்னத்துல நிக்க வைக்கிறது ஆக அவரே வாயில என்ன சொல்றாரு. யாரு? அவரே சொல்லிட்டாரு. ஆமா, திமுக எங்களுக்கு வந்து பின்னாடி பின்புலமா இருந்து இதுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னே அவர் வீரரெட்டி சொல்றாரு. உங்ககிட்ட சொல்றேன், என்கிட்ட போன்ல இருக்குது. பேக்ரவுண்ட் உங்களுக்கு வந்து
எங்களுக்கு சப்போர்ட் பண்றது டிஎம்கே ஆமா, சின்னத்தை பறிச்சு அதோட பணத்தை சேர்த்து கொடுத்தது பிஜேபி. சரி, பிஜேபி சொல்றாரு. ஆமா, வீரரெட்டி சொன்னது. ஆட்களை சப்ளை கொடுக்கறது, வேட்பாளர்களை சப்ளை கொடுக்கறது திமுக. எந்த ஆட்கள்? நாம் தமிழர்ல இருந்து யாரெல்லாம் புரிஞ்சு போனார்களோ அவர்களை எல்லாம் திமுக சப்ளை பிடிச்ச ஆட்களை எல்லாம் அணி சேர்த்து இவங்களை நிறுத்த பாக்குது. அப்பதான் நான் உள்ள புகுந்து என்ன கேட்கிறேன், நான் ஒரு 10 வேட்பாளர்களை தரட்டுமா அப்படின்னு. உங்களை யார் என்னன்னு கேட்டார், என்ன கட்சின்னு சொன்னீங்க நீங்க? அதாவது அது சொல்ல வேணாம். அது ஆமா, அது வந்து டேஷாவே இருக்கட்டும். இப்போ ஒரு உங்களுடைய நிலவரம் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கேள்வியை கேட்கிறோம். அதுக்கு இவர் இவ்வளவு விஷயத்த பேசுறாரு. அதாவது இவங்கிட்ட பேச ஆரம்பிச்சா தான் இவங்க எவ்வளவு பெரிய புழுவுணிகள்ன்றதே தெரியுது. சொந்தமா இங்க வந்து கட்சி இங்க கிடையாது, வேட்பாளர்களை இனிமேதான் இவங்க தேடுறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி கடந்த 6 மாதமாவில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சின்னத்தை பறிச்சுட்ட இது என்னன்னா, இந்த இப்ப பிஜேபி செய்யறான் பாருங்களேன், என்ன 4 வருஷத்துக்கு முன்னாடி சிஏ கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அந்த சட்டம் பாஸ் ஆனது, இன்னைக்கு ஏன் நீங்க வந்து அப்ளை பண்றீங்க? தேர்தல் நேரத்துல இஸ்லாமியர்களை பதட்டத்திலே வைக்கணும். அப்ப அதுக்கு இந்த இஸ்லாமியர்கள் வந்து ஏதாவது ஒன்று எதிர்வினை ஆற்றுவாங்கல்ல, அதுதான் மைலேஜ் அவனுக்கு. பிஜேபி மாதிரி இது எரிபொருள், அங்க வந்து மொத்தமும் இந்துத்துவான்னு ஓட்டிட்டு அதுதான் இங்கேயும் அதுதான். இங்க சின்னத்தை பறிச்சுட்டு இங்க மக்களையே ஒரு குழப்ப நிலையில, பதற்ற நிலையிலேயே வச்சுக்கிட்டு. அதுதான் இங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இதுக்கு தமிழக ஆயர் பேரவையுடைய தலைவர்களும் குருக்களும் அருட்சகோதர சகோதரிகளும் துணை நிற்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய மனமார்ந்த கோரிக்கையா இருக்குது. சரியான ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க. உண்மையிலேயே அந்த மக்கள் என்ன பதில் சொல்றாங்கன்றதை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. வணக்கம்.